ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் 2 டேஸில் கவர் பண்ண கிளிப்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ கொஞ்சம் ஷர்ட்லாம் அயர்ன் பண்ணுற வேலை இருந்தது. அதெல்லாம் அயர்ன் பண்ணி ஹேங்கர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே ட்ரெஸ் வாஷிங்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஹேங்கர் போட்டு அயர்ன் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப். எப்பாவது ஒரு நாள் தான் எனக்கு இந்த மாதிரி நல்ல தாட்ஸ்லாம் தோணும். ஸோ அதனால் இந்த சட்டையெல்லாம் கொஞ்சம் இப்போ அயர்ன் பண்ணி ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கேன். தோணும் போது பண்ணிடணும். அகைன் இந்த மாதிரி தாட்லாம் எப்போ வரும் அப்படின்னு எனக்கே தெரியாது. நான் இப்போல்லாம் ஃப்ரீ டைமில் நிறைய குரோஷே வந்து நான் பண்ணுறேன். குட்டி குட்டி ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்பவே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ நான் எனக்கு ப்ரைமில் வந்து கொஞ்சம் மூவிலாம் பார்த்துட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். எனக்கு ரீசெண்ட் டைமில் இந்த க்ரைம், சஸ்பென்ஸ், ஹாரர் மூவிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியல. இதுதான் நான் இவ்வளோ நாளாக பண்ண குரோஷேயில் குட்டி குட்டி ப்ராஜெக்ட். ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸ்வீடனில் இந்த வீக்கெண்ட் வந்து மிட் சம்மர் செலிப்ரேஷன்லாம் வந்து இருந்தது. சம்மரில் பாதி மாதம் வந்து முடிஞ்சது. இன்னும் பாதி மாதங்கள் தான் இருக்குது. ஸோ அதை வந்து கொண்டாடுற விதமாக தான் மிட் சம்மர் டே அப்படின்னு வந்து இங்கே கொண்டாடுவாங்க. நாங்கள் இந்த வீக்கெண்டில் ஸ்வீடனில் இருக்க ஐலாண்ட் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க வீட்டிலேருந்து 2 hours டிஸ்டன்ஸில் வந்துட்டு குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம். நாங்கள் வீட்டிலேருந்து ட்ராமில் போயிருந்தோம். ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஆகும். அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஐலாண்ட் போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். அது வந்து ஒரு குட்டி ஃபெரியில் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. குட்டி கப்பல் மாதிரி இருக்கும். 2 ஃப்ளோர் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ காசு வந்து எதுவுமே நம்ம செலவு பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நமக்கு வந்து இங்கே பாஸ் மட்டும் இருந்தால் போதும். பஸ் பாஸ் வந்து நம்ம எடுத்துருப்போம்ல, அதை வச்சே நம்ம அந்த ஃபெரியில் வந்து ஐலாண்ட் வந்து போகலாம். இங்கே நம்ம பஸ் பாஸ் வச்சே நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி எல்லா விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ஐலாண்ட் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இங்கேருந்து தான் குட்டி ஃபெரியில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போது இங்கே ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, இந்த குட்டி கப்பலில் தான் 2 ஃப்ளோர் இருக்கும். இதில் தான் நம்மளை வந்து அப் அண்ட் டவுன் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இது மாதிரி நிறைய கப்பல் வந்து இருக்கும். நமக்கு வந்து ஒன்று மட்டும் கிடையாது. 40 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ தான். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி. எங்களுக்கு அடுத்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் வந்து டைம் இருந்தது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறைய குட்டி குட்டி செப்பரேட் போட்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருந்தது. இடையில நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்கும். நமக்கு எந்த ஐலாண்ட் வேணும்னா அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கலாம். நைட் 9 மணி வரைக்குமே இந்த அப் அண்ட் டவுன் வந்து இந்த ட்ரிப் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. 9 o'clock மேலே வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுட் வந்து நமக்கு பிடிச்ச ஃபுட்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அங்கே வந்து ஒரு 1 இல்லைனா 2 ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் இருக்கும். அதில் வந்து ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் சாலட் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பிக்னிக் போனால் நமக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 1 டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாமே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாமே வந்து லைனில் நின்றுட்டுருக்காங்க. நிறைய பேர்லாம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படிலாம் வந்து கிடையாது. ரொம்பவே கம்மியான பேர் தான் இருப்பாங்க. உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ சீட்லாம் நல்லா உட்காந்துட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கீழே வேணால் உட்காந்துக்கலாம். இல்லைனா மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணால் வந்து நம்ம போய்க்கலாம். 40 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் நமக்கு இருக்கிறதுனால அதிகமாக கூட்டமாக இருக்காது. உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன்ல இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. நிறைய சீட் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் நின்றுட்டு வேடிக்கைலாம் கூட பார்த்துட்டு போகலாம். அதோட நேச்சர் அந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 o'clock போல் இருக்கும். ஸோ நல்ல ஒரு சன்லைட் வந்து இருந்தது. அந்த சன்லைட் வந்து அந்த வாட்டரில் பட்ட அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கு அந்த கிளிப்ஸ்லாம் வந்து காமிப்பேன் பாருங்கள். இந்த வாட்டரில் நிறைய ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து இருந்தது. ஒயிட் கலரில், ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி கலர் கலராக இருந்தது. ஃபேமிலி கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேசஸாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில், வீக்டேஸில் இந்த மாதிரி எப்போ வேணால் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் போகலாம். இப்போது இங்கேருந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஐலாண்டில் போயிட்டு வந்து நாங்கள் இறங்கணும். அங்கே போகிறதுக்கு 40 மினிட்ஸ் வந்துட்டு ஆகும். இடையிலே ஒரு 3, 4 ஐலாண்ட்ஸ்லாம் இருந்தது. அங்கேயுமே ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம எது வேணுமோ நம்ம அங்கே வந்து இறங்கி பார்த்துக்கலாம். நாங்கள் ஏறி இருக்க ஃபெரி வந்து கிளம்ப போகுது. அங்கேருந்து ரிட்டர்ன் ட்ரிப்பில் ஒரு ஃபெரி வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து 40 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஈஸியாக போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் போனீங்க அப்படின்னா ஈவினிங் வர வரைக்குமே நிறைய அவைலபிளாக இருக்கும். கொஞ்ச நேரம் நான் வந்து சைலண்ட்டாக இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நேச்சர் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. நேச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் அப்புறமா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இடையில வந்து சொல்கிறேன்.
லாஸ்ட் ஐலேண்டில் வந்து நாங்கள் வந்து இறங்குனோம். ஸோ கொஞ்சம் சுற்றி பார்க்க உள்ள நாங்கள் வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு சடனாக டோராவின் பயணங்கள் தான் ஞாபகம் வந்தது. காடு, மலை, எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே இருந்தது. நாங்கள் அங்கே போய் லேண்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லா பிளேஸுமே. நிறைய மவுண்டெயின் இந்த மாதிரி இருந்தது. இடையில கொஞ்சம் வீடுகள், மவுண்டெயின் இந்த மாதிரி இருந்தது. சுற்றி 4 பக்கமுமே கடல் வந்து இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்து லஞ்ச்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தோம். அப்பப்போ இந்த சம்மர் சீசனில் மழையுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம போகிற அன்னைக்கு வந்து மழை இருக்கா அப்படின்னு வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து போனோம். ஸோ நாங்கள் போகிற அன்னைக்கு சண்டேக்கு மொதல் நாள் சாட்டர்டேலாம் செம்ம மழை இருந்தது. ஸோ சண்டே ஃபுல் டே வந்து வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் போனோம். மழை வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இப்போலாம் வந்து ஆப்பிள் சீசன்லாம் இந்த மாதிரி சீசன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆப்பிள் மரம் வந்து இருந்தது. குட்டி குட்டி பிஞ்சு மாதிரிலாம் இருந்தது. இது ஜூலை லாஸ்ட்லலாம் கொஞ்சம் பெருசாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது குட்டியாக இருக்கும்போது என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. அதனால ஒரே ஒரு இது மட்டும் அதிலேருந்து நான் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே ஒரு மாதிரி துவர்ப்பாக இருந்தது. கொஞ்சம் பெருசானால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய ஜெல்லி ஃபிஷ்லாம் தண்ணி விட்டு வெளியில் வந்துட்டு ரொம்பவே எல்லாமே டெட் ஆகிட்டு இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி நல்ல ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளேலாம் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் மவுண்டெயின் எல்லாமே.
4 பக்கமும் தண்ணி இருக்கிறது, நடுவுல நம்ம இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தனி ஃபீலாக இருந்தது. நெறைய பேர் தண்ணி உள்ள எல்லாம் இறங்கி போயிட்டு அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து போகல. ஃபோட்டோஸ் மட்டும் மேலே இருந்து நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ ஒரு ஃபெரி வந்து கரெக்டாக வந்து கிளம்புறதுக்கு இருக்குது. நாங்கள் இதில் போகல. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சுட்டு ஒரு ஃபெரி வரும். அதில் போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 4:44 அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்புனோம். ஸ்னோஃபால் டைம்லலாம் இந்த ஐலாண்ட் எல்லாமே ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகிடும். சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி வெக்கேஷன் இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்க முடியும். ஸ்னோஃபால் டைமில் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். டின்னருக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சி போனோம். நான் ஸ்வீடன் வந்ததுலேருந்தே ஒரே ஒரு டைம் தான் கேஎஃப்சி போய் சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து நான் சாப்பிட்றேன் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம். ஸோ இங்கே ரொம்பவே க்ரௌடாக இருந்தது சண்டே அப்படிங்கிறதுனால டோக்கன் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். இந்த ஸ்ட்ரீட் வந்து நான் எப்போ வந்தாலுமே ரொம்பவே பிஸியாக இருக்கும். இப்போ மட்டும்தான் கொஞ்சம் காலியாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி. ஃபைனலாக ஒரு 7:30 போலலாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போல்லாம் ரொம்பவே சன்செட் லேட்டாக இருக்கிறதுனால 10 வரைக்குமே நல்ல வெளிச்சமாக இருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.